லிங்கன் வைத்ததோர் மெய்நெறி முன் கண்டே ஆலிங்கனம் செய்து உலகம் பலம் வரும் கோலிங்கமைஞ்சரும் கூடலுமாமே ஆழ்கொட். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டு போட்டு. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் ஏருளி சக்கரத்தில் இன்று நாம் 1262வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆகாச அக்கரம் ஆவது சொல்லிடில் ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்து அவை ஆகாச அவ்வெழுத்து ஆகி சிவானந்தம் ஆகாச சக்கரம் ஆவது அறிமினே அப்படின்னு வான தத்துவத்துக்கு உரிய எழுத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ற இந்த பாடலை சொல்றாருங்க. பீஜ எழுத்து அப்படின்றாருங்க. இது அகர கலை. அது மூலமா என்னத்தை பெறலாம்னா மாறாத சிவானந்தத்தை பெற முடியும் அப்படின்றாருங்க. இதுல ஒரு தத்துவத்துக்கும் சில எழுத்துக்களை சொல்றாரு. அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் புரிதல் வரமாட்டேங்குது. நில தத்துவத்துக்கு உரிய எழுத்து லான்றாரு, நீர் தத்துவத்துக்கு வான்றாரு, தீ தத்துவத்துக்கு ரான்றாரு, காற்று தத்துவத்துக்கு யா, வான தத்துவத்துக்கு அ. அப்ப சூட்சுமத்திலே தோன்றி சூட்சுமத்திலே மறையும் அப்படின்ற மாதிரி ஆகாசத்திலே தோன்றி விரிந்து திருப்பி ஆகாசத்திலே ஒடுங்கிறது. அது கூட சொல்ல வர்றதா கூட உணரலாம்னு நினைக்கின்றேன். வாருங்கள் ரத்னம்கார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 1262வது பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. ஆகாச அக்கரம் ஆவது சொல்லிடு ஆகாச அக்கரத்து உள்ளே எழுத்தவை ஆகாச அவ்வெழுத்து ஆகி சிவானந்தம் ஆகாச அக்கரம் ஆவது அறிவினே. ஆகாச அக்கரம் ஆவது சொல்லிடி ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்தவை ஆகாச அவ்வெழுத்து ஆகி சிவானந்தம் ஆகாச சக்கரம் ஆவது அறிவினே. தன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து ஆகாசத்தின் தன்மையாக மாறிய எழுத்தின் வடிவமாக ஏருளி சக்கரம் மாறுவது எப்படி என்று சொல்ல போனால், பாடல் 1257 உள்ளபடி ஏருளி சக்கரத்தின் உள்ளே இருக்கின்ற 144 எழுத்துக்களும் ஆகாசத்தன்மையில் இருக்கின்ற ஒரு எழுத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. ஆகாசத்தன்மையில் இருக்கும் எழுத்து வடிவமே பிறகு ஓர் எழுத்தாகி கிடைப்பதற்கரிய மிக பெரும் சிவானந்தத்தை கொடுக்கின்றது. ஆகாசத்தன்மையில் இருக்கும் எழுத்து வடிவமே ஓர் எழுத்தாக எப்படி மாறி சிவானந்தத்தை கொடுக்கின்றது என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சரவணையாற்றல் தெரிவிச்சிருக்காங்க. அம்மா கௌரி அம்மா பாருங்க. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். இன்றைக்கான மந்திரம் 1262. ஆகாச அக்கரம் ஆவது சொல்லிடில் ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்து அவை ஆகாச அவ்வெழுத்து ஆகி சிவானந்தம் ஆகாச அக்கரம் ஆவது அறிமினே. இதுக்கான டிரான்ஸ்லேஷன். The primal Bijakshara is Ha. Ha indeed is Hara, who is Shiva. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன புரிஞ்சுக்கிறோன்னு பார்க்குறேன் நான். ஆகாச அக்கரம் ஆவது சொல்லிடு. இப்போ ஆகாச சக்கரத்துக்கு வந்தாச்சு. இதிலேருந்து வந்தோம், மூலாதாரத்துலேருந்து வந்தோம். இப்போ ஆகாச சக்கரம் 2 இருக்குது. விஷுதியும் ஆகாசத்தில் தான் வரும், ஆக்னியாவும் ஆகாச சக்கரத்தில் தான் வரும். அதனால தான் அடுத்த லைனில் ஆகாச சக்கரத்துள்ளே எழுத்து அவைன்னு போட்டாங்க. ரெண்டு இருக்கு. ஆகாச அவ்வெழுத்து ஆகி சிவானந்தம். இந்த எழுத்துன்றதுக்கு நிறைய பேர் அவங்கவுங்க பார்வை நிறைய சொன்னாங்க.
நானும் எனக்கு புரிஞ்சதுல சொன்னேன். ஆனா அர்த்தநாரி ஐயா ஒண்ணு சொன்னாங்க. அது எல்லாரும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களான்றது தெரியல. எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது. நான் வந்து அந்த எழுத்துன்றதை எப்படி பார்த்தேன்னா, அந்த அந்த ஆதாரத்துல இருக்கிற பதி எந்த நோக்கத்துல அந்த ஆதாரத்தை இயக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து அந்த எழுத்தார் நினைச்சேன். அதனால அது எனக்கு சொல்ல பெருசா வரல. ஆனா அர்த்தநாரி ஐயா வந்து ஒரே வார்த்தையில அது சொன்னாங்க. எனக்கு அது அப்படியே புடிச்சிட்டேன் நானு. அவருக்கு ரொம்ப நன்றி. அது என்ன அது எல்லாருக்கும் அது எடுத்துக்கிட்டாங்களான்றதுக்காக நான் ஒரு தடவை சொல்றேன். அவங்க வந்து தலை எழுத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த எழுத்துக்காக ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்தாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ரத்னகுமார் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் தகுந்த மாதிரியும் அதை எடுத்துக்கணுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த தலை எழுத்துன்னு சொன்னாங்க இல்லையா, இப்ப என்னோட தலையெழுத்து எப்படி ஒர்க் ஆகும், அந்த தலையெழுத்து எப்படி இருக்கும்னா நான் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறது அந்த தலையெழுத்துல இருக்கும். இப்ப என்னோட தலையெழுத்துல எடுத்துட்டாங்கன்னா நான் அப்படியே ஜடமா இருப்பேன் இல்லையா. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஆதாரமும் ஒவ்வொரு உலகம் மாதிரி, ஒவ்வொரு பூதங்கள் மாதிரி அது எப்படி இயங்கணும், அது எந்தெந்த உறுப்புகளோட கனெக்ட் ஆயிருக்கு, எந்தெந்த நாடியோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒவ்வொரு ஆதாரத்துக்குள்ளேயும் இருக்கும். அந்த அதோட எழுத்து இப்ப நம்ம வந்து அது எப்படி நம்ம எழுத்துன்னு பார்த்தோம். நம்ம லெட்டர்னாலே எழுதுறது படிக்கிறதுன்றத நம்ம சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு வந்த விஷயம். அப்ப இங்க அதை சொல்றப்ப நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுங்கிறதையும் அர்த்தநாரி அதை நல்லா விளக்கமா சொன்னாங்க. அந்த இது எப்படின்னா, ஒரு சிப், இப்போ போனுக்கு வந்து எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு சிப்பு மாதிரி, அந்த சிப்பு போட்டா அதுல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமே ஆக்டிவேட் ஆகும் இல்லையா. அது உங்களுக்கு புரியுற மாதிரி இல்லைன்னா சிம் கார்டுன்னு எடுத்துக்கோங்க. போனுக்கான ஒரு சிம் கார்டு ஏதோ ஒண்ணு, அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த விஷயம் எப்படி இயங்கணும்ன்ற எல்லா விஷயமும் அதுல இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த எழுத்தா நானும் பாக்குறேன். எனக்கு அது அவங்க சொல்லும் போது அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நம்ம எளிமையா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த இதுதான் அந்த இது வந்து அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் வந்து நம்ம எளிமையா பார்க்க முடியும். ஒரு ஆதாரத்தோட சிப்பு தான் வந்து அந்த எழுத்து. அதுதான் இங்க சொல்லிட்டு வராங்க. எழுத்துன்னு சொல்றது அந்த ஆதாரத்தோட உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஒரு சிம் கார்டு, ஒரு சிப்பு, ஒரு எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்ந்த ஒரு விஷயம் அங்க இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்றோம். நான் அதை எப்படி பார்த்தேன்னா, அந்த ஆதாரத்துல இருக்க அந்த தெய்வம் எப்படி அதை இயக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது இயக்கப்படும் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். எல்லா விஷயம் ஒண்ணுதான், ஆனா இது வந்து இன்னும் புரியறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஆகி சிவானந்தம் ஆகாச அக்கரம் ஆவது எழுத்தாகி சிவானந்தம். இப்போ ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ஒவ்வொரு ஆதாரத்தையும் நம்ம பார்த்துட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, அந்த சிப்பை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது அங்க நீர் தத்துவம் ஆக்டிவேட் ஆகும், இந்த இது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப ஆகாச சக்கரத்துக்கு 2 விஷுதியும் ஆக்ஞாவுக்கும் நீங்க வரும்போது என்ன ஆகும்னா, நீங்க சிவானந்தத்தையே ஃபீல் பண்ண முடியும், சதாசிவ நிலையை அடைய முடியும். ஆகாச சக்கரம் ஆவது அறிமினே, அதை நீங்க தெரிந்து கொள்வீங்க. நீங்க அந்த இதுக்கு வந்தீங்கன்னா, இப்ப இது வரைக்கும் வந்து அதனால என்ன பலன்லாம் ஒண்ணுமே சொல்லிட்டே வரல. ஆனா இதுதான் வந்து எண்டு அப்படிங்கிறதுனால நீங்க அங்க வந்த உடனே சிவானந்த நிலையை நீங்க அடைவீங்க அப்படின்றத நான் பாக்குறேன். அழகேசன் வந்து அந்த பீஜ மந்திரங்கள்லாம் சொன்னாங்க. ஆனா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த இது வரைக்கும் ஏரொளி சக்கரம் ஆரம்பிச்சுலேருந்து அவங்க பீஜ மந்திரத்தையே வந்து சொல்லலை. இப்ப நீங்க அந்த எழுத்துங்கிறத பீஜ மந்திரத்துக்கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்கு. அந்த இது வந்து வேற வழிபடும் முறை இல்லையா. அதாவது அந்த ஆதாரத்துக்கு இப்ப வந்து நான் வந்து மூலாதாரம்னா லம்மன்ற வந்து பீஜ மந்திரம் இருக்கு. அந்த பீஜ மந்திரத்தை நான் உச்சரிச்சுட்டே இருந்தேன்னா அந்த பீஜ மந்திரம் ஆக்டிவேட் ஆகுறப்ப அந்த சிப்பு ஆக்டிவேட் ஆகும். அதுதான் அந்த மூலாதாரத்துல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அதுக்கு எனர்ஜி கிடைச்சதுன்னா அது நல்லா வேலை செய்யும். மூலாதாரம் நல்லா வேலை செய்யும். அது வந்து வேற, அதாவது பீஜ மந்திரங்கள் நம்ம சொல்லி ஒவ்வொரு சக்கரத்துக்கான பீஜ மந்திரங்கள் சொல்லி ஒவ்வொரு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி ஆக்ஞா சக்கரத்துக்கு அடையிறது வந்து அது ஒரு வகையான முறை. இந்த முறையில வந்து அவங்க பீஜ மந்திரத்தை பத்தியே சொல்லலை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த எழுத்துன்னு மட்டும்தான் சொல்லிட்டாங்களே தவிர பீஜ மந்திரத்தை சொல்லலை. ஏன்னு நான் நினைக்கிறேன்னா, இது நாத பிந்துவால ஆக்டிவேட் ஆகுது.
நம்ம பீஜ மந்திரங்களால இது வந்து ஆக்டிவேட் பண்ணல. நம்ம வந்து அந்த அந்த இதை இந்த முறையில வந்து எப்படின்னா ஏரோலி சக்கரம் அந்த நம்ம ஆக்டிவேட் பண்றது அந்த ஃபர்ஸ்ட் கீழே இருக்க 4 இதழ்களோட பீஜத்தை தான் ஆக்டிவேட் பண்றோம். அதுல இருந்து வர ஏரோலி சக்கரமே ஏரோலி சக்கரமா மேல நாத பிந்துவால மேலே ஏறும்போது ஒவ்வொரு சக்கரத்துல இருக்க எழுத்தையும் அது வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டே வருது. அது எழுத்துங்கிறது அந்த மூலாதாரத்தை இயக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிற அந்த அதுதான் எழுத்துன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அதனாலதான் ஒரு பீஜ மந்திரம்னு எல்லா மூலாதாரத்துக்கும் இருக்கு. அந்த எம் வம் அந்த இது இருக்கு இல்லையா, சுவாதிசாத்துக்கு வம் அப்புறம் ரம் எம் ஹம் அப்படின்னு இருக்கும். அதை பத்தி எங்கேயுமே அவங்க பாட்டுல சொல்லவே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை எடுத்துக்கலாம். அந்த பீஜ மந்திரங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல நான் இந்த 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 முறையில வந்து பீஜ மந்திர முறை இல்ல, இது வந்து நாத பிந்து தான் இதுல மெயினுங்கிறதுனால பீஜ மந்திரத்துல சொல்லாம நாத பிந்துவால அந்த பீஜம் அந்த அந்த எழுத்தாவே இது மாறுது அப்படின்ற மாதிரியும் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சகசர தலம் தான். இதுதான் வந்து எல்லாமே இதுக்குள்ளேதான் அடங்கிரும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மௌனம் தான். இதுக்கப்புறம் எழுத்தும் இல்லை, மொழியும் இல்லை, எதுவும் இல்லை, இயக்கமும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இறைவனை சேர்றது தான். அந்த சகசரத்தலத்தை அடைஞ்சிட்டோம்னாலே இந்த இயக்கம் எல்லாமே மாயை ஆயிடும். இந்த நம்ம மூலாதாரத்துலேருந்து இது வரைக்கும் வந்தது எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். நம்ம ஃபுல்லாக கலந்துற நிலைன்றதுனால இதுதான் வந்து முடிவு. அந்த ஓம்குள்ளே எல்லாமே அடங்கிரும் அப்படின்றது வந்து இந்த சதாசிவ நிலை, அந்த ஆக்ஞா சக்கரத்தில் அடங்கி வந்துட்டோம்னா சிவானந்த நிலையை நம்ம வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றத நான் இதுல இருந்து நேற்று அம்மா சொன்னதும் அது ஒரு எல்லாமே ஆனா ஒரு விஷயத்தான் சொல்றோம், ஆனா வேற வேற மாதிரி இருந்தது. அதுல இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த தலையெழுத்தே வந்து ஈஸியா இருந்தது. ஒரு தலையெழுத்துங்கிறதுக்கு அது அர்த்தநாரி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் நன்றி. நன்றி கௌரி. அழகேசனையா பேசும்போது சொன்னாரு, நில தத்துவத்துக்குரிய எழுத்து லா, நீர் தத்துவத்துக்குரிய எழுத்து வா, தீ தத்துவத்துக்குரிய எழுத்து ரா, காற்று தத்துவத்துக்குரிய எழுத்து யா, வான தத்துவத்துக்குரிய எழுத்து ஆ. இங்க இந்த இடத்துல இந்த ஆ அப்படிங்கிற அந்த இதெல்லாம் சொல்லி இன்றைய பாடல் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. நேற்று இதே விளக்கத்தை அர்த்தநாரியாகிட்ட இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாடல் பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் அந்த நமச்சிவாய அப்படிங்கிறது ஒவ்வொரு எழுத்து நாங்கிறது எதை குறிக்கும், மாங்கிறது எதை குறிக்கும், சீங்கிறது எதை குறிக்கும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லும்போது யா அப்படிங்கிறது உயிரை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இன்னைக்கு காற்று தத்துவத்துக்குரிய எழுத்து யா அப்படின்னு சொல்லி உடனே அதை கம்பேர் பண்ணி சொன்னார். அப்ப உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது, உயிர் போகுதுன்னா நம்ம உடம்புல இருந்து காற்று போயிடுச்சு அப்படின்னா அது இதுல வந்து காற்று தத்துவக்குரிய எழுத்து யாவத்து பாருங்க சொல்லி உடனே அதை கம்பேர் பண்ணி சொன்னார். இன்னும் சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. எனக்கு அவர் சொல்ற மாதிரி கோர்வையா சொல்ல வரல. ஐயா நீங்க வாங்கியா வந்து நான் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வர முடியல போல, அதுக்குள்ள வந்துட்டாலும் நம்ம அவர்கிட்ட. நன்றி கௌரி மாமனுக்கு. நன்றி கிருத்திகமா வாருங்க. அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து நேற்று பார்த்த மந்திரம், நேற்று நம்ம புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தோட எக்ஸ்டென்ஷனா தான் நான் பார்க்கிறேன். 1262 என்னோட தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். ஆகாச அக்கரமாவது சொல்லிடு, ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்தவன், ஆகாச அவ்வெழுத்தாகி சிவானந்தம், ஆகாச அக்கரமாவது அறிவினியே அப்படின்றது. அதாவது ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அது என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆகாச அக்கரம் எது அப்படின்னு சொல்லணும்னா அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த எழுத்து தான். அந்த எழுத்துனா என்ன அப்படின்னு நம்ம அது நிறைய சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனா மொத்தத்துல அது ஒரு வடிவம் அவ்வளவுதான். நீங்க ஒரு பலூன் இருக்கு, காத்து அப்படின்னா அந்த அந்த பலூனோட ஷேப் அது ஊதும் போது அது வந்து உருண்டையாவோ தக்கையாவோ நம்ம
கோனாவோ ஏதோ ஒரு ஷேப்ல அந்த வடிவம் மாறுது. அப்போ அதுவும் காத்துதான். அப்போ அந்த பலூனுக்கு உயிர் கொடுப்பது எது அப்படின்னா அந்த ஷேப், வரி வடிவம். அப்ப அந்த மாதிரி இந்த சப்தத்திற்கு வரி வடிவம் கொடுத்திருக்காங்க. அதுதான் எழுத்து. இப்ப அ அப்படின்னா இந்த அ என்பது சப்தம் ஒண்ணுதான். அது ஆங்கிலத்திலயும் அதேதான் ஐயே இருக்கு. அதுக்கு ஒரு எழுத்து இருக்கு. ஆங்கிற தமிழ் எழுத்து இருக்கு. தமிழ் எழுத்து வேற மாதிரி நம்ம எழுதுவோம். மலையாளத்துல வேற மாதிரி எழுதுவாங்க. கன்னடத்துல வேற மாதிரி எழுதுவாங்க. ஹிந்தில வேற மாதிரி எழுதுவாங்க. ஆனா சப்தம் ஒன்றுதான். அப்படிங்கிற சப்தம் ஒன்றுதான். அதுவும் ஒன்றுதான். ஆனா அதற்கு உண்டான அந்த வரி வடிவம் மாறும். அதுதான் நம்ம எழுத்துன்னு சொல்றோம். இப்ப நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுத்துட்டு அக்ஷராபியாசம் ஆரம்பிக்கும் போது எப்படி என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம தமிழ் எழுத்தின் ஆவை நம்ம நெல்லில் எழுதுவோம். அப்போ இதே ஒரு ஒரு அக்ஷராபியாசம் செய்யக்கூடிய நீங்க இதை ரொம்ப நிறைய இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம அக்ஷராபியாசம் இப்பெல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. எல்லா பொதுவா மலையாள சமாஜத்துல பண்றாங்க. ஒரு சில கோயில்கள்லயும் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா போய் நம்ம பைசா கட்டி அந்த குழந்தைகளை சேர்க்கலாம். சேர்த்து நம்ம அப்பா அம்மா மடியில வச்சு பண்ண வைக்கிறாங்க. அப்போ பல்வேறு விதமான மனிதர்களும் அங்க வருவாங்க. ஒரு தெலுங்கு தாய்மொழியாக வச்சவங்க வருவாங்க, கன்னடத்தை, மலையாளத்தை, தமிழ அவங்க அச்சாரத்துல எழுதுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேரானந்தமா இருக்கும். அந்த என்கின்ற ஒற்றை சப்தத்திற்கு எத்தனை வரி வடிவம். அப்ப நம்ம எதை எழுத்துன்னு சொல்றது? இன்னைக்கு நம்ம தமிழ்ல திருமந்திரத்தை பார்க்கறதுனால எழுத்து அப்படிங்கிறத நம்ம எதுவாக சொல்லுகிறோம் அப்படின்னா அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஒலியை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய அந்த ஒலியை நமக்கு கண்முன்னே காட்டக்கூடிய வரி வடிவம். அந்த வரி அததான் சொல்றாங்க ஆகாச அக்கரமாவது சொல்லுது. இப்ப எப்படி ஆகாச அக்கரமாக எப்படி அதை சொல்றது? அது எப்படி சொல்லிட முடியும் அப்படின்னா ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்தவை. அப்ப அதுக்குள்ளேயே இருக்கு. என்ன இருக்கு இந்த இடத்துல? நம்ம பீஜத்தை சொல்லலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து அவர் எழுத்து பீஜம் என்கிறது நம்ம உபயோகம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் சொல்ல போனா பஞ்சாட்சரமும் பீஜம் தான். அதுல உள்ள எழுத்துக்களும் பீஜம் தான். பீஜம் என்பதே இந்த சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒலி. அதுதான் அந்த இடத்துல. அதுதான் ஆரம்பத்துல இருந்து அந்த சூட்சமத்திற்கு ஸ்துலம் கொடுக்கக்கூடிய வரி வடிவம். அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த அந்த அக்கரத்தை நம்ம அக்ஷரம் சொல்றோம் அப்படின்னாக்கா அந்த அக்ஷரம்னு வரும்போது அது சம்பந்தமான அந்த ஒலி அதனால அந்த ஒலிய நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்தவன். அப்ப அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆகாச அக்கரம் அப்படின்னு ஒரு ஒரு அது ஆன்மாவை குறிக்கக்கூடிய உயிரை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த அப்படிங்கிறது இந்த பஞ்சபூத தன்மையில இந்த நமசிவய எங்கனம் அமையும் அப்படிங்கிறத சொல்லும் போது சொல்லக்கூடிய ஒன்று. அர்த்தநாரியாமரி ஞாபகம் எல்லாம் நமக்கு வரவே ஒரு அற்புதமா சொல்லுவார். இந்த இடத்துல நம்ம அந்த ஆகாசத்திற்குன்னு ஒரு பீஜம் இருக்கு. அத ஹம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த ஹம் அப்படிங்கிறது அது எப்படி வேணா எழுதலாம். ஆனா அது எப்படி அமையுதுன்னு நீ பாருங்க. இந்த இந்த அப்படின்ற ஒரு இந்த ஹம் என்கின்ற பீஜம் எங்க அமையும் அந்த பின்னாடி சொல்லுவாரு. இந்த நவாக்கரியில அவரு ஹம் எப்படி அமையும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருவாரு. அப்போ நம்மளால இதை ரொம்ப அழகா ரிலேட்டிவா படிச்சுக்க முடியும். ரத்னா ஏன் தயவு செஞ்சு இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கையில பென்சில் பென்னா எதுவும் இல்லை, நான் மறந்துடுவேன். நவாக்கரி பார்க்கும்போது இந்த பாடலுக்கு நம்ம திரும்பி வந்தோம்னா ரொம்ப அழகா புரியும் அவர் ஏன் அதை பீஜமா சொல்றாரு அப்படின்னு. அந்த ஹம் என்பது எங்கே அமையும் என்றால் இந்த ஆக்ஞைக்கு மேலே அமையக்கூடிய அந்த லடாடம் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளியில அந்த ஹம் அமையும். அது அமையும் பொழுது ஆகாசம் துலங்க ஆரம்பிக்கும். இந்த ஹம் அப்படிங்கிற எழுத்து என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் நமக்கு தெரியும் எப்படி ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும்
இணைந்து எங்கனும் ஒரு உயிர்மை தோன்றுகிறது. கம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த க அப்படிங்கிற எழுத்து எப்படி வரும்? கு, க, இம். நீங்க தமிழ் முதல்ல சொல்லி கொடுக்குறவங்களுக்கு இந்த ஹிந்தி தெரிஞ்சு ஹிந்தில இருந்து தமிழ் படிக்கிறவங்கள நீங்க பாருங்க. அவங்க நிறைய வார்த்தை இப்படி எழுதுவாங்க. அப்படின்னா இச்சு போட்டுட்டு ஒரு சா போடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த தனியா ஒரு எழுத்து இருக்கு. அதனால அதை வந்து அவங்க நம்ம தமிழையும் அப்படி இருக்குல்ல, அதனால அதை இச்சு போட்டு சா போடுவாங்க, இக்கு போட்டு தா போடுவாங்க, இட்டு போட்டு தா போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்னன்னா அந்த ஒலிக்கு அவர்கள் கொடுத்து கொள்ளக்கூடிய வரி வடிவம் அதுதான். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அது உள்ள எழுத்தாக இருக்கக்கூடியது என்ன கூறுபாடு இருக்கு அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்க்கலாம். இம் என்பதற்கு ஹம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹம் அப்படிங்கிறது வந்து எத்தனை எப்படி பிரிக்கலாம்? இக்கு, இகு கூட்டல் இம் அப்படிங்கிறதுல வந்து இந்த இம்மையும் நம்ம வந்து அதுதான் உயிர். அந்த உயிர் மேலே இருக்கக்கூடிய அந்த மெய் தான் வந்து மெய்யெழுத்து. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சர்க்கம், அந்த விசர்க்கம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த விசர்க்கம், அந்த வட்ட வடிவான அந்த புள்ளி, அதுதான் அத்தனை எழுத்துள்ளும் புதைந்து கிடக்கிறது. அதான் எழுத்தவை அப்படின்றார். ஆகாச அவ்வெழுத்தாகி சிவானந்தம் ஆகாசாக்கரம் ஆவது அறிவினே. இத வந்து நம்ம ஆகாசத்தினுடைய கூரை எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து புரியும். இதற்குதான் வந்து நான் நேற்றுக்கு சொன்னது அந்த விசர்க்கத்தினுடைய தன்மை. நீங்க பாருங்க, இப்ப நம்மளோட எல்லா எழுத்துலயும் இந்த 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 சுழி இருக்கு. நம்ம வந்து பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த சுழி வந்து நம்மளுடைய எல்லா எழுத்துக்களிலும் மே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேல ஒரு இம் இருக்கு. அந்த இம்முங்கிறது என்னது? மே என்பது மேலே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அப்ப அந்த ஆகாசத்தினுடைய கூறு அந்த மேல இருக்கு. கே அப்படின்னு எடுத்துக்கிட்டா கேல இருக்கு. கேன்னு எடுத்துக்கிட்டா இக்கு கூட்டலா அதுல வந்து அந்த இக்கு என்பதுல மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு புள்ளி இருக்கு. சோ இந்த கூறு இதை இன்னும் ரொம்ப சுலபமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து இடையில வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் வந்து கார்த்திகை மாதம் துவங்கி இந்த சிவராத்திரி வரைக்கும் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். அது ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துப்பேன். அந்த தடவை வந்து ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன். அந்த கார்த்திகை டு சிவராத்திரி ஒரு மண்டலம் மாதிரி வச்சுட்டு ஒரு பீரியட் அது. அந்த பீரியட்ல அப்படி இருப்பேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஆனா நீங்க நார்மலா ஒரு அந்த நேரத்துல என்ன எனக்கு புரிஞ்சது அப்படின்னா, நீங்க வெறும் ஒரு ரைஸ் எடுத்து வாயில போடுங்க. அந்த ரைஸ் வந்து அந்த உணவுக்குள்ள இருக்கும். அந்த வெறும் சாதம் தான் நம்ம சொல்லுவோம். அந்த உணவுக்குள்ள ஒரு இனிப்பு இருக்கு. ஒரு வெறும் சமைக்காத அரிசியை சாப்பிட்டு பாருங்க, அதுல ஒரு சின்ன இனிப்பு இருக்கும். கேரட்ல ஒரு இனிப்பு எல்லாருக்கும் தெரிந்தது. நீங்க இன்னும் ஒரு தப்படி மேல போனீங்கன்னா புளியில ஒரு இனிப்பு இருக்கும். அந்த ஒரு புளியில அது புளிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு அந்த பீரியட்ல வந்து ஒண்ணுலயும் அந்த இனிப்பை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். தக்காளி எல்லாம் செம இனிப்பு. அந்த ஸ்வீட் சாப்பிடாத நேரம் நீங்க இந்த தக்காளி எல்லாம் சாப்பிட்டு பாருங்க, அப்படி இனிச்சு போட்டு அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்முடைய எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூறு, அந்த கூற்றை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா அது என்ன அப்படின்னா அந்த ஆகாசத்தின் கூறு. எது ஆகாசத்தின் கூறு? வெற்றிடம் தான். என்ன இருக்கு அந்த விசர்க்கத்துக்கு? என்ன இருக்கு? அந்த வெற்றிடம் அதுதான் நம்மளை வந்து இரண்டுக்கும் உண்டான இடைவெளியை நமக்கு காட்டி தருது. அந்த இடைவெளி இல்லைன்னா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஒருத்தர் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒண்ணு போல ஒட்டிடும். நீங்க காந்தம் 2 காந்தம் தைச்சு பாருங்க, டக்குன்னு ஒட்டிக்கும். அப்புறம் அந்த 2 காந்தமும் வித்தியாசமா இருக்கும். ஆனா அது 2ஐயும் பிரிச்சு வைக்கும் பொழுதுதான், அதாவது அந்த இடைவெளி இருக்கும்போதுதான் அந்த 2க்கும் உண்டான இடைவெளி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தனித்தனியான பொருளாக நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். அப்ப அதான் சொல்றாரு, ஆகாசம் அவ்வெழுத்தாகி சிவானந்தம். அந்த சிவானந்தம்ங்கிறது என்னன்னா எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த வெளியை கண்டுகொள்வது. ஏன்னா அவர் அடையாளம் பாக்குறதுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்கள் வைத்திருக்கிறோம். பீஜம்னு சொல்றோம், அக்ஷரம்னு சொல்றோம், வரி வடிவம்னு சொல்றோம்,
சிலை ரூபம்னு சொல்றோம், சக்கரம்னு சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா அவர் யாருதான் அப்படின்னா அவர் வெளியாகி நிற்கக்கூடியவர். அந்த வெளியை நாம் அறிந்து கொள்ள பழகி விட்டோம் என்றால் எப்படி இந்த இந்த எந்த ஒரு ஸ்வீட்டே சாப்பிடாத நிலையில ஈவன் புளியில கூட ஒரு ஒரு இனிப்பை நம்ம பாக்குறதுக்கு எப்படி நம்ம நாக்கினுடைய அந்த உண்மையில நீங்க பண்ணி பாருங்க. அந்த நாக்கு அவ்வளவு அழகா பியூர் ஆகுங்க. அற்புதமான அது அது ஒரு பயிற்சி. அது பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் நமக்கு. அந்த நாக்கினுடைய ஒவ்வொரு பட்டும் எப்படி வேலை செய்யுது, அந்த பட்டு அந்த எந்த பட்டுல போய் அந்த திதிப்பு போய் தேடி எடுக்குது அப்படின்னு அந்த கூர்மையாகும் உடம்பு. அப்ப அந்த மாதிரி ஆகாச அக்கரம் ஆவதறிவினி. அப்ப அது ஆகும்பொழுது நம்ம என்ன ஆயிடுவோம், நாமே அந்த வெளியாக மாறி விடுவோம். அப்ப அந்த வெளியாக மாறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா உருவற்று இருத்தல், பறந்து இருத்தல். ஆகாசத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. என்ன இருக்கு? உரு இருக்கு, ஆனா உரு இல்லை. வெளியாக நிற்கக்கூடியது. அதை நம்ம எளிதா பறந்து நிற்கக்கூடியது. இப்படி இப்படி ஒரு ஒரு தன்மையும் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது சிவத்துடைய தன்மையாக நம்ம அதை சொல்ற மாதிரி இருக்கும். சிவத்தினுடைய தன்மை என்னன்னு நம்ம சொல்றது ஆகாசத்தினுடைய தன்மையாக மாறும். அததான் சிவானந்தம். எது சிவானந்தம் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுறது ஆனந்தம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் தெரியும். இல்ல நான் முந்தா நேத்து சாப்பிட்டேன், அது இன்னும் இருக்கு அப்படின்னா அது வேற. ஆனா அது சாப்பிட்டாதான் தெரியும். யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இட்லி சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம ஓ அப்ப இட்லி சாப்பிடும் போதெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்னு நினைச்சுப்போம். ஆனா நிஜமாவே ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதுதான் என்ன தெரியும், ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி இந்த ஆகாசத்தினுடைய தன்மையை நாம் உணர வேண்டும் என்றால் அந்த ஆகாசத்தினுடைய தன்மையை அனைத்திலும் காண ஆரம்பிட்டோம். அதான் சொல்றாரு, ஆகாசை அவ்வெழுத்தாகி அக்கரமாவது சொல்லிடில் அக்கரத்துள்ளே எழுத்தவன். அப்ப அந்த எழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த வரியில வரி வடிவத்துல நம்ம ஆகாசத்தை காண வேண்டும் அப்படின்னு. இந்த அக்கரம் நமக்குள்ளே எங்க இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஆதாரங்கள்ல இருக்கு. அதுல ஆகாசத்தினுடைய தன்மையை நாம் காண ஆரம்பித்தோம் என்றால் அது நம்மை சிவானந்தத்தை காட்டி தரும். ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி அவ ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அப்படி ஆக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆகாச அக்கரத்தை, அப்ப இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுவாதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இதை நான் இன்னும் எளிமையாக்கி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். ஒரு விஷயம் நமக்குள்ள மூலாதாரத்தினுடைய தன்மை என்ன? பிடித்துக் கொள்வது, எதையும் இறுக பற்றி கொள்வது. அதை பற்றி கொள்ளும் போது நம்ம தேவைக்குதான் பற்றி கொள்கிறோமா, இல்ல ஒரு தேவைக்கு அதிகமான ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிறோமா? இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு வாசிக்கும் போது அது தொட்டு போகும்போது எங்கேயோ டைவர்ட் ஆயிடும். அந்த டைவர்ட் ஆறோம் அந்த கான்சியஸ், அந்த பிடிப்பின் மேல் இருக்கக்கூடிய அந்த பற்றின் மேல் இருக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி சுவாதிஷ்டானம், அதே மாதிரி மணிப்புரகம். இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் ஆகாசத்தினுடைய அந்த வெட்ட வெளி பறந்து இருக்கக்கூடிய தன்மை, அதையும் பற்றாத ஒரு தன்மை எங்க இருக்கு? இந்த செயல்ல ஆகாசத்தினுடைய தன்மை என்ன இருக்கு? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது இதுதான் நிஜம் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த இடத்துல அந்த ஆகாசத்தினுடைய தன்மையை நம்ம விட்டுட்டோம். அது அந்த இடத்துல நான் ஒரு பற்ற வச்சுட்டேன். இல்ல இது என்ன நான் புரிஞ்சுட்டு இருக்கிறது, இது உனக்கு உதவுமா, நீ எடுத்துக்கோ, அவ்வளவுதான். அந்த இடத்துல சொல்லும் போது நம்ம தேவைக்கு பேசுவோம். அது இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆயிடும்னா நம்ம அதுக்கு மேல பேச ஆரம்பிச்சோம். அதற்கு மேல அந்த பற்று வச்சுக்குவோம். அவ்வளவுதான் விஷயம். ஒரு 2-3 நாள் முன்னாடி சுந்தரர் பத்தி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது திருமூலருக்கும் சுந்தரருக்கும் உண்டான ஒப்புமை என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், எதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் சுந்தரரை பாக்குறதுக்கு எதுக்கு நான் திருமூலரை பிடிச்சிட்டு இருக்கேன்? சுந்தரரே அவரே நம்ம எதை பார்க்கணும்னு சொல்லி தருவாரு, நம்ம பார்க்கலாம். ஏன்னா சுந்தரரை திருமூலர் காட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்படியே நம்ம திருமூலருக்குள்ளேயே சுந்தரரை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தெளிவு வேற. ஆனா அந்த தெளிவு வரணும். அந்த தெளிவு வரலன்னா திருப்பி திருமந்திரத்தை தான் நோண்டிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்காரு, இது எப்படி ஒப்புமை வரும்? எப்படி சுந்தரருக்கும் அவர் பேரு அவர் பேரும் சுந்தரர், இவர் பேரும் சுந்தரானந்தர், அப்ப 2 பேரும் ஒண்ணு, இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ இது தேவையில்லாத பில்டப் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகாச தன்மைய நம்ம உணர்ந்துகிட்டோம்னா
நம்மளால அந்த சிவானந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதா நான் புரிந்து கொண்டது. இது உதவுறவங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதா என்னோட பார்வையும். மன்னிக்கணும், டைம் நிறைய எடுத்துட்டேன். நன்றி. நன்றிம்மா, நன்றி கிருத்திகா. ஒரு எப்பவும் ஒரு இந்த வழக்கமான உதாரணங்கள்ல இருந்து நடைமுறையில இருக்கிற உதாரணமா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நீங்க முடிச்சுட்டீங்க. நன்றி, மிக்க நன்றி கிருத்திகா. தியாகராஜன்யா வணக்கம். வியாபாரம் நன்றிங்கய்யா. அந்த விந்தியா அம்மா பேசியிருக்கமா? சரிங்க, இந்தியாமா வாருங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1262வது திருமந்திரம். காற்று அடங்கும் ககனம். திருமந்திரம். ஆகாச அக்கரமாவது சொல்லிடில், ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்து அவை, ஆகாச அவ்வெழுத்தாகி சிவானந்தம், ஆகாச அக்கரமாவது அறிமினே. அக்கரம் என்ற சொல்லின் பொருள் அட்சரம், எழுத்து. திருமந்திரத்தின் பொருள் ஆகாச அக்கரமாவது சொல்லிடில். வெளி மண்டலத்துக்கான சக்கர எழுத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஆகாச சக்கரத்துள்ளே அமைக்கப்பட்ட எழுத்து அகரமாகிய சிவானந்தம். ஆகாச சக்கரம் எழுத்து அகரம் சிவானந்தம் என்பதை உணர்க என்று உரையாசிரியர் எழுதியுள்ளார். கழக வெளியீட்டில் உரையாசிரியர் வெளியின் அடையாளமாகிய எழுத்தை கூறுமிடத்து ஆகாச அக்கரத்துள்ளே நிறைகின்ற நாத விந்துக்களாகிய வித்து எழுத்துக்களுமாகி ஆகாச எழுத்தே சிவ பேரின்பம் ஆவது அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூடுதல் விளக்கமா நம்ம பார்க்க வேண்டியது எதுன்றதை அவங்க வரையறுத்து கொடுத்துருக்காங்க. மேல் 1233 முதல் இதுகாரும் கூறிய திருமந்திரங்களால் கூறிய ஐம்பூதங்களுக்குரிய எழுத்துக்கள் முறையே ல, வ, ர, ய, அ என்ப. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. தியாகராஜனையா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. 4ஆம் தந்திரம், அதுல அதிகாரம் 9ல ஏரொளி சக்கரத்துல இன்னைக்கு 8வது பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் அந்த விந்துநாதத்துல இருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எப்படி பஞ்சபூதங்களாக அந்த பஞ்சபூத சக்கரமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி சென்ற பாடல்ல அப்பினில் அப்புறம் ஆகாசமாமேன்னு முடிச்சு, இப்ப அந்த ஆகாசம் எப்படி வந்துச்சு அத சொல்லணும்ல. அப்ப ஆகாசம்ங்கிறது ஏற்கனவே இருக்கிறதா அல்லது அதுவும் எங்க இருந்தாவது வந்ததா? அதை செஞ்சது யாரு? ஏன்னா ஆகாசம்தான் காத்தா நெருப்பா நீரா நிலமா வருதுன்னா எல்லாத்துக்கும் மூலப்பொருளா இருக்கிறது இந்த ஆகாசம். அப்ப ஆகாச அக்கரம் ஆவது சொல்லிடு. அப்ப எல்லாத்துக்கும் காரண பொருளா இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை எங்க இருந்து இயற்கை உருவாக்கியது என்று பார்த்தா அந்த ஆகாசத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஆகாசம் இல்லைன்னா உலகத்துல எந்த தோற்ற பொருட்களுமே இல்லை. அந்த பொருட்களை சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்களும் வரி வடிவமும் அல்லது சொல் வடிவமும் பிறக்காது. எல்லா சொல்லுக்கும் முன்பிருந்த சொல் எப்படி இருந்ததுன்னா சத்தமில்லாத சத்தம்தான். எல்லா வரி வடிவத்துக்கும் மூலம் எழுத்து இல்லாத எழுத்து தான். அதைத்தான் ஊமை எழுத்து என்ற ஒரு வார்த்தையிலையும் அதை குறிப்பிடுவாங்க.
அது புள்ளி எல்லாத்தையுமே உச்சரிக்க முடியும். ஆனா அந்த புள்ளிய உச்சரிக்க சொன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் அந்த ஓங்காரத்தை சொல்லி ஓ ஒளியை கழிச்சிட்டு மூணு வச்சுட்டு அந்த மகரத்தையும் கழிக்கும் போது அங்கே மௌனம் ஆயிடும். அந்த மாதிரி அந்த மௌனத்தை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஓங்காரத்தை ஒலிக்க செய்து ஓவை கழித்து இம்மை உச்சரிச்சு அந்த மகர ஒளியையும் கழித்து கடைசியில அந்த புள்ளியில ஒடுங்கும் போதுதான் அங்கே தெய்வீக அனுபவம், சிவானந்த அனுபவம். அதாவது ஆண்னா மனிதன், அந்தம்னா முடிவு. அப்ப மனிதனுடைய அந்த மூலாதாரத்திலிருந்து எழுந்த சக்தி துரியம் வந்து அந்த துரியத்துல சகசிராதாரத்துல அந்த உயிர் மையத்துல ஒடுங்கி நிற்கும் போது அது எங்கே இருந்து வந்தது இந்த ஆகாசம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதலுக்கு பிறகு ஒரு தெளிவு என்பதும் கிட்டும். இதை யாரும் விளக்கி சொல்ல முடியாது, வார்த்தைகளாலேயோ எழுத்துக்களாலேயோ. இன்னும் உலகத்துல கிருத்திகாமா கூட சொன்னாங்க, எத்தனையோ மொழிகள் இருக்குது, அதுல எத்தனையோ வரி வடிவங்கள் இருக்குது. ஆனா எந்த வரி வடிவமுமே கிடையாது. எத்தனையோ ஆட்சி முறைகளும் இருக்குது, ஆனா ஆட்சி இல்லாம ஆண்டு கொண்டிருக்கிறவ அவன் தான். இல்லாம எதுவுமே இல்லாம நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறவனும் அவன் தான். அவன் யாருன்னு தெரிஞ்சா நமக்கு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். அதை தெரிந்து கொண்டா அதுதான் ஆனந்த அனுபவம். ஆண்னா மனிதன், அந்தம்னா முடிவுன்னு சொன்னேன் இல்லையா, ஆனந்தம். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை, சிவம், சக்தி, அந்த சிவசக்தியோட துவக்கம் எங்கே இருந்தது? சிவசக்தி சக்தியோட துவக்கம் எங்கே இருந்ததுன்னா அந்த மூலப்பொருளா இருக்கக்கூடிய, இருப்பாக இருக்கக்கூடிய, தெய்வீக நிலைப்பொருளா இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், உண்மை பொருள், பரம்பொருள், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பொருள். அதுல இருந்துதான் எல்லாமே வந்தது. இப்ப மண் இல்லாம எதையும் செய்ய முடியாது, தங்கம் இல்லாம ஆபரணங்கள் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற எல்லாமே ஒரு மூலப்பொருள்ல இருந்து வந்ததுதான். அந்த மூலப்பொருள் அந்த முக்கியமான பொருள் பரம்பொருள்னா அதுக்கு மேலான ஒரு பொருள் இல்லை. பரம் என்ற வார்த்தையை சொல்லிட்டாவே அதை விட கூடுதலும் கிடையாது, அதை விட குறைச்சலும் கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும் முடிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரம்பொருளை அறியணும். அதற்கு குருவோட அருள் வேண்டும், அருள் கடாட்சம் வேண்டும். இப்ப மகான் திருமூலரை பிடித்து கொண்டு சிந்தித்து கொண்டே வரும்போது அந்த எழுத்து சொல்லிட்டாரு. அந்த எழுத்துக்களுடைய ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்து அவை அப்படிங்கிறார். அப்ப அந்த ஆகாசத்துக்குள்ளேயும் எவ்வளவோ எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா பல புள்ளிகள், அது இணைந்ததுதான் அந்த ஆகாசம். அதாவது இதுல எழுத்துன்னு சொல்லும் போது எல்லாருமே வரி வடிவமா நினைக்கிறோம், அதை வார்த்தைகளால விளக்க முடியாது. ஒரு பிளாக் போர்ட்ல பிளாக் கலர் பேனாவை வச்சு ஒரு புள்ளி வச்சோம்னா அந்த புள்ளி தெரியுமா? ஒயிட் போர்ட்ல ஒரு பிளாக் கலர்ல புள்ளி வச்சா தெரியும், ஆனா பிளாக் கலர்லயே ஒரு பிளாக் கலர்ல ஒரு புள்ளி வச்சா. அந்த மாதிரிதான் கடல்ல அலை எழுதுனா கடல் நீரே அலையாக மாறுது. இப்ப அலை வேற கடல் வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியுமா? அந்த மாதிரி அந்த சிவம் வேறு சக்தி வேற அல்ல, சிவமே சக்தியாக, அதாவது ஆகாச துகள்களாக மாறி அந்த துகள்களுடைய தொகுப்பு தான் ஆகாசம். முதல்ல அந்த வெளியினுடைய துகள், அந்த துகள்களுடைய தொகுப்பு தான் ஆகாசமா மாறுது. அந்த ஆகாசத்தினுடைய நெருக்கத்திற்கு ஏற்றவாறு தான் அடுத்தடுத்த பூதங்கள், அதாவது காத்து, நெருப்பு, நீர், நிலம் என்பது வந்தது. எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது அந்த ஆகாசம். ஆகாசத்துக்கும் மூலமாக இருப்பது எதுன்னு பார்த்தா அதுதான் சிவானந்தம். அந்த சிவானந்தம் ஆகாச அக்கரமாவது. இங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க பாரு. அந்த சிவானந்தத்தை அறிஞ்சிட்டோம்னா அதுதான் என்னவா மாறுது? ஆகாச அக்கரம் ஆவது. அறிவினே, இதை அறிந்து கொள்ளுங்கப்பா. அந்த சிவானந்தத்துல நீங்க தெளிச்சிட்டீங்கன்னா அதுதான் ஆகாசமா மாறுது. நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உலக பொருட்கள், ஜீவராசிகள் அத்தனையுமா இருக்கிறது அவனுடைய பெருங்கருணை தான், தனிப்பெருங்கருணை தான் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரோடும் ஒத்து உதவி சிறப்பாக வாழ்வோம். மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி தியாகராஜன். நேரம் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நான் பெற்ற இன்பம்
பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் என்று காலை எழுந்து கருத்தறிந்து ஒதுக்கி ஞான ஒரு நிமிடம் ரத்னா ஐயா, இன்று இரவு ஒரு அறை வைக்கலாமா? ஆமா இன்று இரவு சொல்லுங்கம்மா. இன்று இரவு ஒரு அறை வைக்கலாமா? சிவராத்திரி வெளில போகிறவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல சிவராத்திரியை முன்னிட்டு லைனையா யோசிச்சு சொல்லட்டும். கம்யூனிகேட் பண்ணா கூட பரவாயில்ல. நம்ம அர்ஜுனாடியா வர முடியுமா? வரீங்கன்னா போடலாம். ஆனா நைட் ஃபுல்லா இருப்பானு தெரியாது. நீங்க யாராவது எத்தனை பேர் நைட் ஃபுல்லா முடியாது. நைட் ஃபுல்லா முடியாது. ஒரு எதை பத்தி பார்க்கலாங்கம்மா? பொதுவான இதுவா? பொதுவான ஆன்மீகம், நம்ம சிவத்தை பத்தி இல்ல அர்ஜுனாரியா வரான்னு கேட்கணும். வந்தா நம்ம முடியும்னா அந்த தரத்துல இருக்கிறாரு, சரித்திரம் படிப்பான இருக்கிறார். நான் கேட்டுட்டு வேணா இன்டிமேட் பண்றேன் அப்படின்பா. ஓகேங்க, நன்றிங்க. நன்றி நன்றி. கேட்டுட்டு வர போட்டுக்கலாம். காலை எழுந்து கருத்தறிந்து ஒதிரி ஞான தலைவனை நன்னுவரட்டு என்று கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் மையம்பெறர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு அல்லது இன்று இரவு சந்திப்போம். தளம் நிறைவடைகிறது. 5, 4, 3, 2